வெல்கம் டு ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான காலை நேரத்திலே புதிய மாதத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஆம், நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கார்? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தேடிட்டு இருக்கும்ல, இந்த சர்ச்சில் இருக்காங்களா ஆண்டவரே, அந்த சர்ச்சில் இருக்காங்களா, இந்த ஊழியக்கார்ட்ட இருக்காங்களா, அந்த ஊழியக்கார்ட்ட இருக்காங்களான்னு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரே, நான் ஆவியாக இருக்கிறேன். ஆவியா இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்யலாம்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவனை நான் என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல, பேசுறது இல்ல, புரிந்து கொள்றது இல்ல, இல்லையா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இருக்காருங்கிறத நீங்க பிலீவ் பண்ணணும், நம்பணும். நடந்த ஒரு சிறிய சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டால் அது உங்களுக்கு இந்த சத்தியத்திற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு முறை என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு வயதான தாய் என்ன செய்தாங்க, அம்மா நான் உங்களை பத்தி ஒருத்தட்ட சொல்லியிருக்கேன், நீங்க எங்க கூட வரணும், அவங்க உங்களை பார்க்கணும்னாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நெடுநாளாய் கூப்பிட்டு கொண்டே இருந்ததுனால நான் என்ன செய்தேன், சரி போறேன்னு சொல்லி வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறேன். அங்க போய் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அந்த முஸ்லிம்ஸ் எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி வீட்டுக்கு வாசல்ல இருந்துச்சு. நான் கேட்டேன், இவங்க முஸ்லீமா அப்படின்னு. ஆமாங்கன்னாங்க. ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. கதவை திறந்துட்டு ஒரு நர்ஸ், அவங்க கிராமப்புறங்களிலே ஒரு 5-6 கிராமத்திற்கு பொதுவான ஒரு சீஃப் நர்ஸ், அவங்கதான் டெலிவரி எல்லாம் பாக்குறவங்க. அவங்க என்ன பார்த்தோன்னு சொன்னாங்க ஸ்தோத்திராங்கன்னு. அப்ப ஸ்தோத்திரம்னு சொன்னாவே அவங்க என்ன இருக்குங்க, அந்த தொடர்பு இருக்கிறது, ஆவியானவருடைய தொடர்பு இருக்கு. அப்ப நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்க கிட்ட பல காரியங்கள் பேசிட்டு அவங்களுடைய தாயாருக்காக ஜெபித்துட்டு நான் வரும்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் இங்க வர்றவங்க நிறைய கிறிஸ்டியன் பாஸ்டர் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க, அதனால நான் உங்ககிட்ட பேச முடியாது. நீங்கள் முதல் முறையாக ஒரு பெண்ணாக வருவதனால, நீங்க நல்லா பேசுறதுனால நான் உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்கட்டானாங்க. ஓகே கேளுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்களா ஜோம் பண்ற மாதிரி நாங்க ஜோம் பண்ண முடியுமா, எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட 2 நிமிஷம் தான் என்ன தெரியுங்களா சொன்னேன், ஒண்ணு காலையில எழுந்த உடனே நீங்க என்ன செய்யுங்க, ஏசப்பா எனக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிருங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துருவாரு. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்தோடனே, ஏசப்பா இந்த நாள் ஃபுல்லா நீங்க என்னோட கூட இருந்தீங்க, அதற்காக தேங்க்ஸ், அவ்வளவுதான் ஜெபம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க என்ன கூப்பிட்டாங்க. நான் போகும் பொழுது அந்த சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா, சிஸ்டர் முதல்ல உண்மையாலுமே நீங்க சொன்னது உண்மை, நான் ஒரு டெலிவரி பார்த்தாவே டயர்ட் ஆயிருவேன், ஆனா நீங்க என்னைக்கு இதை கற்றுக் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னா யாரோ ஒருவர் என்னோடு கூட இருப்பதை போல நான் உணர்கிறேன். ஒரு 4 டெலிவரி 5 டெலிவரி பார்த்தாலும் அந்த பழைய மாதிரி எனக்கு சோர்வு இல்லை என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரி சொன்னதான ஒரு சாட்சி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையை, எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? 10வது மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்குள் உங்கள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் உங்கள் கரம் பிடித்து நடத்துகிறதை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர் உங்களை என்ன செய்வார்? எல்லா சூழல்லையும் கைவிடாமல் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.